ஷீலா. ஓ ஷீலா டார்லிங். என்னங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? சொல்றேன் இரு. ஷீலா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொல்லவா? இன்னைக்கு நமக்கு 5 crores ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருக்கு. ஏங்க நான் ஒண்ணு கேட்க போறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளு. எப்ப பார்த்தாலும் வியாபாரம் பிரயாணம்னு லாபம் பண்ண அலையறீங்க. வாழ்க்கையில் அதை தவிர இன்னும் எதுவுமே இல்லையா? எதுக்குங்க நமக்கு இவ்வளவு பணம்? யாருக்கு சேர்க்கணும்? குழந்தையா குட்டியா? நம்ம சுக சந்தோஷத்துக்கு நமக்கு இருக்கிறது போதாதா? இல்ல ஷீலா, இவ்வளவு நாள் வாழ்க்கையில நான் என்ன தப்பு பண்ணுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த தப்பை இனிமே நான் செய்ய மாட்டேன். இன்னிலிருந்து எனக்கு நீ, உனக்கு நான். ப்ளீஸ். முடியாதுப்பா, ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்லாதீங்க. உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. இனிமே எங்கிட்ட வந்து ஸ்பீட் கேட்காத, போயிடு ப்ளீஸ். இந்த ஒரு தடவை பாருப்பா, உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. என் பேச்சை கேளு, தயவுசெய்து போடுது ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை. இந்த பாரு, இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இனிமே நீ எப்படி கேஞ்சாலும் நான் தரமாட்டேன். ஆக்சிடென்ட் இருக்கா? மணி வந்து நம்ம சுரேஷா? சுரேஷ் 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 சுரேஷ். டாக்டர் உள்ள இருக்காரு. எஸ் சார். டாக்டர் நான் அனுப்பிச்சிடுறேன் சார். எஸ் நாளைக்கு தான். டாக்டர், எங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்க தான் வந்து காப்பாத்தணும். என் ஃப்ரெண்ட் நீங்க தான் சார் காப்பாத்தணும். எங்க? வெளியே வாங்க சார், ப்ளீஸ் வாங்க சார். சார், என் ஃப்ரெண்டு ஒண்ணாகாதுல சார். சார் எப்போ நீங்க காப்பாத்துங்க சார். ஓகே, நான் பாக்குறேன். சிஸ்டர், செக்கப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். முதல்ல ரிசப்ஷன் 2000 கட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். ஹலோ. சரிங்க சார். மேடம், நீங்க அப்புறம் ஃபோன் பண்ணுங்க சார். மேடம், டாக்டர் 2000 ரூபாய் கடை சொன்னாரு. பேஷண்ட் பேர் என்ன? சுரேஷ். டாக்டர் பேர் என்ன? டாக்டர் வெங்கடேஷ் பிரசாத். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். நர்ஸ், ஆக்சிஜன் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். ரிப்போர்ட்ஸ் ரெடி ஆச்சு டாக்டர். வெரி குட். உட்காருங்க. பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா. இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணணும், பிளட் கொடுக்கணும், நிறைய செலவாகும். குறைஞ்சது 5000 இப்ப கட்டினா தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். டாக்டர், தற்சமயம் எங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்ல. நாங்க வெளில போய் எப்படியா ட்ரை பண்றோம். அது வரைக்கும் சுரேஷ் எப்படியா காப்பாத்துங்க ப்ளீஸ். ரெடி. சீக்கிரம் வந்துருவோம். சீக்கிரம் வந்துடும் டாக்டர். டேய் மோகன், அர்ஜென்ட் 1000 ரூபாய் பணம் வேணும். என்னாச்சு? எதுக்கு? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சீரியஸா இருக்கான். 5000? இருந்த பணத்தெல்லாம் இப்பதான் பேங்க்ல கட்டிட்டு வந்தேன். எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி குடுறா. ஏய், கொடுக்க மாட்டாடா. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி வாங்க. சங்கர், பணம் இருக்கா? இப்பதான் மாமா வந்து வாங்கிட்டு போனாரு. சரி வாங்கடா. என்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சீக்கிரம் போடா. அங்கிள், உங்களை தேடி தான் வந்தோம். என்னப்பா விஷயம்?
அங்கிள் ஒரு 5000 ரூபாய் வேணும். எப்படா என்கிட்ட இல்லடா கண்ணா. என்னடா மாமாவும் கை வச்சுட்டாரு, இப்ப என்ன பண்றது? என்ன செய்யறதுன்னே தெரியலையே. இந்த பைக் வித்துலாமா? பைக் விற்கிறது நான் ரெடி. ஆனா பைக் வித்துற எங்க அப்பா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாரு. ஒரு வேலை செய்யலாம், என்கிட்ட நடக்க வைக்கலாமா? சரி, நீ கிட்டார் எடுத்து வா, என்கிட்ட மோதிரம் இருக்கு, என்கிட்ட வாட்ச் இருக்குடா. சரி வாங்கடா. சரி வாங்கடா. சரி வாங்கடா. ஏறா சீக்கிரம்டா. வணக்கம் சேட்டு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிட்டாரை வச்சுக்கிட்டு யாரும் வரலப்பா. வந்துட்டான். சேட்டு, இது வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் கடனா கொடுங்க. 5000 கொடுங்க. என்ன சீக்கிரம். இந்த பழைய கிட்டாருக்கு 5000 ரூபாய் வேணுமா? அது 2000 மேல என்னால கொடுக்க முடியாதுப்பா. ஐயோ, அப்படிதான் அப்படி சொல்லாதீங்க. சொல்லாதீங்க சேட்டு. எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். வட்டி எவ்வளவு நாளும் பரவாயில்ல சார். நை. என்னப்பா காலையிலே என்ன வந்து தொடர்பு பண்றீங்க? சேட்டு இந்த வாட்ச் வேணா வச்சுங்க சார். வேணா, இதை வச்சுங்க. இந்த புடிங்க சேட்டு. சரி சேட்டு. பார்க்கலாம். சரி, வாங்க சேட்டு. தேக்கோ பாய், உங்க ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லி தான் சேட்டு பணம் கொடுக்குது. சரி. இந்த பணத்தை நீங்க சீக்கிரமா திருப்பி கொடுத்தணும்னா மேடம், இந்தாங்க பணம். சீக்கிரம் ரெசிப்ட் போட்டு கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் படா. வாங்க வாங்க. சுரேஷ் 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 சுரேஷோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? பேரண்ட்ஸ் யாரும் இல்ல டாக்டர். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் இருக்கோம். அவனுக்கு யாருமே இல்லை, எல்லாமே நாங்க தான் சார். சாரிப்பா, இப்ப பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆக்சுவலா சுரேஷ்க்கு என்ன? சுரேஷோட லிவர் கிட்னிஸ் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிருக்கு. சுரேஷ் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாரி டாக்டர். வாங்க வாங்க. சுரேஷ் 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 அங்கிள். சுரேஷ் அங்கிள் அங்கிள். என்னடா இது அங்கிள்ரா? அங்கிளா? நாங்க கூட்டிட்டு வரோம்டா. நாங்க கூட்டிட்டு வரோம். இவனை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. அங்கிள். என்னாச்சு? எதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க? சுரேஷ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ரொம்ப சீரியஸா இருக்கான். பழைக்கிறது கஷ்டம் டாக்டர் சொல்றாரு. சுரேஷ் உங்க பேரே சொல்லிட்டு அங்கிள். அங்கிள் வந்து ஒரு தடவை பாருங்க அங்கிள். சுரேஷ்க்கு என்னாச்சு? அவனுக்கு லிவரும் கிட்னி கெட்டு போச்சு. டாக்டர் பிழைக்கிறதே கஷ்டங்கிறாரு. வாங்க மேடம் போலாம். எங்க வீட்டுக்கு எத்தனையோ பேர் வராங்க போறாங்க. அவங்க சுரேஷும் ஒருத்தன். எப்பவோ போயிட்டு சுரேஷ் இப்ப சீரியஸா இருக்கான்னா அதுக்கு நாங்க எதுக்கு வரணும்? மேடம் ப்ளீஸ் மேடம், சுரேஷ் உங்க 2 பேரும் பார்க்கணும் சொல்றான். சுரேஷ் 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 சொன்னேன்ல நாங்க வர மாட்டோன்னு. கெட் லாஸ்ட். சாகர நிலைமையில உங்களை நினைச்சு புலம்புறான்னு சொல்லியும் கூட நீங்க அதை பத்தி கவலைப்படாம இருக்கீங்களே. சாகர நிலைமையில இருக்க அவனுக்கு சாந்தியை கொடுங்க மேடம். ஒரு தடவை தான் வந்து பாருங்க அங்கிள். அவன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நீங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டா நல்லது. டேய் வாங்கடா. ஷீலா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நாம எதுக்கு போகணும்? நாம வேணும்னே ஒதுக்குனாலும் சுரேஷ் நம்ம தூரத்து வர வச்ச